கண்டிப்பாக பாட்டு வந்து ஒரு மலை ஜிலோன்னு பெஞ்ச மாதிரி நம்ம கன்னியாகுமரி அழகையும் நம்ம அற்புதங்களையும் காட்டுறாங்க. அங்கே வந்து பாட்டில் மலையில் நனைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது புழுக்கத்தில் இறுக்கமான மாதிரி ரெண்டாவது பாட்டை வந்து கொண்டு போயிட்டாரு. பெண்களுக்கு ஒரு அதாவது ஒரு வன்கொடுமை ஏற்பட்டுச்சுன்னா பார்த்ததுக்கே விட்டு ஏத்தி உள்ள மேல சொருவி வச்சிடுறாரு. கண்டிப்பா இந்த மாதிரி டைரக்டர்களும் இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து பண்ணாதான் பெண்கள் அதாவது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே கிடைக்கும். இல்லைனா நீ ஒரு மணிப்பூர் இப்படி பலதரப்பட்ட நாட்டுகள்ல என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு தெரியும். கரெக்டுங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்நாடு நடந்துடக்கூடாதுன்னா பெண்களுக்கு ஒரு விழிப்பான படத்தை கண்டிப்பா பாலா அண்ணன் பொறுப்பா கொடுத்துருக்காரு. அது சிறப்பா, அதுவும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூல பாலியல் இஷ்யூல நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த படம் வெளியே வந்ததை நான் ரொம்ப ஆதரிக்கிறேன், அனுசரிக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான். நல்லா இருந்ததுங்க. ஓவராலாக நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இதுதான் கோர்ட்டு தீர்ப்பு தான் வந்து சரியா இல்லை. அதை வந்து இந்த காரணத்துக்காக தான் இந்த தவறு இது கொலைகள் நடந்தது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கணும், சொல்லாத விட்டாங்க. அவ்வளோதாங்க. அதுதான் இந்த குறையும் ஒன்று தான், வேற எதுவும் குறையில்லை. எல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காரு. பார்த்துருக்கோம். அதான் அந்த இது சேது தானே, சேது. அதுக்கப்புறம் இன்னொன்று கடவுளா, நான் கடவுள், அது ரெண்டுமே பார்த்துருக்கேன். அதான் இதில் இந்த வாய் பேசாத இது நடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு.